இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வணக்கம்மா. வணக்கம் சார். இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெல் பண்ணின்னு இருக்கோம் சார். பாரம்பரிய நெல். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பா, அறுபதாங்குருணை, பூங்கார், கருப்பு கவுனி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நாங்கள் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் சார். எப்படி இதுல ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? செந்தமிழ் செல்வன் ஐயாவுடைய ஒரு மாதாந்திர கூட்டத்துக்கு போய் முதல்ல ஜாயின் ஆனோம். அதுலேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் 4 வருஷமாக. சரி, வேறு இதை பற்றி நீங்கள் ஏதாவது டக்குன்னு பண்ண முடியாதுல்ல? எடுத்தடுப்புல இயற்கை விவசாயத்துக்கு வர முடியாது. என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் மண்ணை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றிக்கணும். மெயின் அது தெரிஞ்சுக்கிறதுனால தான் ஐயாவுடைய கூட்டத்துக்கு அதிகமாக போனோம், கலந்துக்குன்னு பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் சொன்னீங்களா, மண்ணை காப்பாற்றணும், நம்மளையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக இன்றைக்கி சூழல் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நிலமும் கெட்டு போயிருக்கு, இதில் பணம் சொல்லுவாங்களா மலடாகி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதனால் மனுஷனும் அந்த மாதிரி ஆயிடுவான். அப்படிங்கும்போது நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். நல்லது. இப்போது உங்கள் குடும்பமாக சேர்ந்து தான் நீங்கள் பண்ணுறீங்க இந்த விவசாயம் அப்படி? ஆமாம் சார், எல்லாருமே சேர்ந்து பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி ரசாயன உரம் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். அதில் உங்களுக்கு அதில் கிடச்ச அனுபவங்களையும் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. அதில் வந்து செலவு அதிகம். லாஸ்ட்டில் கணக்கு போட்டு பார்த்தாக்கா செலவுக்கும் வருமானத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஓ ஆமாம், பரவாயில்ல. அதாவது அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்க. செலவு அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லை அதோட பக்க விளைவுகள் அது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அதாவது ரசாயன உரம் போடுறதுனால, அந்த பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறதுனால. ஆமாம் சார், மொத்தமே அது வந்து 100க்கு 99% மருந்து தான். சரி, இப்போ எத்தனை வருஷம் பண்ணுறேன்னு சொன்னீங்க? 4 வருஷமா. 4 வருஷமாக பண்ணுறீங்களா? அந்த அந்த மாற்றம் தெரியும் உங்களுக்குள்ள. ரசாயன உரம் போட்டு பண்ணுறதுலையும் அந்த உணவை சாப்பிட்டதுலையும் இப்போ இந்த ஆரோக்கியமாக இருக்கும் சார். எனக்கு வந்து அதே தான் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு 7-8 வருஷமாக லோ பிபி எனக்கு. இப்போ அது இல்லை, நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கோம். நாங்கள் எல்லாரும் மருந்து மாத்திரைலாம் எதுவுமே எடுத்துக்கல. மருந்து மாத்திரை எடுக்காமல் இந்த உணவை சாப்பிட்டே சரி. ஆமாம், அதே பெரிய விஷயமே இது. ஆமாம் சார். ஏன்னா இயற்கை விவசாயங்கிறது நம்ம அதாவது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இது. ஏன்னா மனுஷன் அவங்களோட நோய்கள் போக்கும், வருங்கால சந்ததிக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அதை எல்லாரும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மாறிட்டு வராங்க இந்த பகுதியில். ஏதாவது நிறைய பேர், ஒரு சில பேர் தான் மாறிட்டு வராங்க. நீங்களும் அதை மாறினது பெரிய வரவேற்க தகுந்தது. என்னென்னலாம் சொன்னீங்க? இப்போ நெல் ரகங்கள் அது வேறு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கேழ்வரகு, மிளகா, இந்த மாதிரி தக்காளி, கத்திரிக்காய், சரி சரி, வீட்டுக்கு தேவையானது எல்லாம் பண்ணிக்கிறோம். இடுபொருள் அதாவது இப்போ பஞ்சகவியா அந்த மாதிரி அதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணுறோம் சார். வேற என்னெல்லாம் பண்ணுறீங்க? பஞ்சகவியம், மீன் அமிலம், ஐந்தரை கரைசலை இதெல்லாம் பண்ணுறோம் சார். இந்த தேமோர் கரைசல்லாம் பண்ணுறீங்களா? அது ஃபஸ்ட்டு மீன் அமிலம் எல்லாம் பண்ணுறீங்க? மீன் அமிலம் தான் கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறோம். அந்த தேநீர் அமிர்தம்னா ஃபஸ்ட்டு பண்ணின்னு இருந்தோம். அது ஒன்லி நாற்றுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம், மறுபடியும் அது பண்ணல. சரி, இப்போ இயற்கை விவசாயம் பண்ண சொன்னீங்களே, சில பேர் எடுத்தடுப்புலேயே பண்ண முடியாது. ஏதாவது இந்த தக்க பூண்டு இந்த மாதிரிலாம் பண்ணோம் சார். நீங்கள் அந்த மாதிரி அப்படி என்ன பண்ணீங்க? அதான் அந்த மாற்றத்தை சொல்லுங்கள் முதல்ல. அந்த தக்க பூண்டு எல்லாம் விதைச்சோம் சார். 24 வகையான தானியங்கள் விதைச்சிட்டு அது அப்படியே 60 நாளில் உழுதுட்டு செடை வச்சு நாற்று நட்டோம் சார். நாங்கள் இல்லை ஒவ்வொரு நடவுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நடைக்கு முன்னாடி பண்ணுறோம். தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அடி உரமாக என்ன பண்ணுறீங்க? அடி உரம் எருவு, தழை நீங்களே மாடு வச்சு? ஆமாம், மாடு வச்சுன்னு இருக்கோம். ஏற்கனவே நிறைய தலையெல்லாம் நிறைய கிடைக்கிறனால தழை, எருவு. சரி சரி. அதுக்கப்புறம் மேல் உரமா? மேல் உரம் வந்து எதுவும் போடுறதில்ல சார். நாங்கள் வேறு ஏதாவது பூச்சி விரட்டிகள் அது இந்த மாதிரி கரைச்சல் தான் அடிக்கிறோம். வயல்லும் அப்படியே காவலை தண்ணியிலையும் விடுறோம். இயற்கை விவசாயம் நீங்கள் சொன்னீங்க 4 வருஷம் பண்ணுறேன்னு சொல்லிங்களா? அதில் போன உடனே மகசூல் கிடச்சிடாது, கொஞ்சம் குறைவாக கிடைக்குன்னு சொல்லுவாங்களா? உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி முதல் தடவை பண்ணியிருப்பீங்களா 4 வருஷத்துக்கு முன்னாடி? அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கிடைச்சிது சார்? எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் பண்ணதுக்கு எங்களுக்கு கிடைச்சிது. ஓ இல்லை சில பேர் இப்போது அந்த ஏற்கனவே ரசாயன உரத்தில் பண்ணும்போது ஒரு 10 முட்டை கிடைக்கும், இதில் 5 முட்டை 2 முட்டை தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? எங்களுக்கு போதுமான அளவுக்கு அதே அளவு தான் கிடைச்சிது. போதுமான அளவுக்கு நீங்கள் மன நிறைவோட சொல்கிறீங்க. ஆமாம் சார், போதும். ஏன்னா எந்த செலவும் இல்லை, எங்களுடைய உழைப்பு மட்டும்தான். ஓ அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் அதில் பெரிய அளவில் எங்களுக்கு லாபம் இல்லை, நிறைய மகசூல் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு குறையாக சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நாங்களே பண்ணுவோம் சார். நாற்று பிடுங்கி நாற்று நடுறதெல்லாம் நாங்களே பண்ணுறோம், மருந்து அடிக்கிறதும் நாங்களே பண்ணுறோம். சரி சரி. அதனால எங்களுக்கு பெருசாக எந்த செலவு தெரியல.
சரி, இப்போ நீங்கள் விவசாயம் போது நீங்கள் ஒரு ஆள் பண்ண முடியாது. உங்கள் எப்படியும் கூடுதலாக உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கணவர்? எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பையன், மூத்தார் பையன். ஓ, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். அவங்க வேறு ஏதாவது வேலை பார்க்குறாங்களா? ஆமாம் சார். இல்லை, வேறு ஏதாவது வேலை? எங்கள் வீட்டுக்காரு எலக்ட்ரிஷியனு. ஓ, காட்பாடியில் ஒர்க் பண்ணுறாரு. தம்பி தந்தை பெரியாரில் BEE பண்ணுறாரு. இன்னொரு தம்பி ஒசூரில் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. எல்லாருமே ஒரு குடும்பமாக பண்ணி ஒரு வேலை செய்கிறோம்னாக்கா தம்பியை கூப்பிட்டுக்குவோம். சனி ஞாயிறு லீவு, எந்த தம்பிக்கு லீவு இருக்கும்போது பண்ணிக்குவோம் நாங்கள். அதாவது முழு நேரமாக ஆனால் நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஒரு இப்போ நீங்கள் வீட்டில் அவங்க 2 பேரும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, படிக்க போயிடுவாங்க தம்பி, அதனால் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. களை பறிக்கிறதுக்கு, நாற்று நடுறதுக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் ஆள் வெளி ஆட்கள் கூப்பிடுறீங்களா? எப்படி தேவைப்பட்டா கூப்பிடுவோம் சார். தேவைப்பட்டா கூப்பிடுவீங்க. ஆமாம். மற்றபடி மிஷினில் இப்போ அறுவடையெல்லாம் எப்படி? அறுவடை மிஷினில் தான் சார். கொஞ்சம் தேவையான அளவுக்கு விதைக்கு வேணும், விதை நெல்லெல்லாம் நாங்கள் ஏன்னா தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால நாங்களே கையிலே அறுத்து அடித்து ரவுண்டு பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த ரவுண்டில் அறுத்துட்டு அதை எடுத்துன்னு வந்து கையிலேயே அடித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். சணல் பையில் கட்டி வைக்கிறோம். இப்போ என்னென்னா நீங்கள் சொன்னீங்க, ஒரு 4-5 பயிர்கள் சொன்னீங்க, தூய மல்லி, கருப்பு கோணி, இதெல்லாம். அதில் உங்களோட தேவைகளுக்கு போக மற்ற வெளியிலையும் கொடுக்குறீங்க? ஆமாம் சார், எங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், விற்பனை பண்ணுறோம். அரிசியாக விற்கிறீங்களா இல்லைன்னா மதிப்பு? அரிசியாகவும் விற்கிறோம். விதை நெல் வேணுன்றது விதை நெல் கொடுக்குறோம். மற்றது எல்லாமே அரிசியாக பண்ணி இங்கே தான் சார் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். வெளியெல்லாம் எங்கேயும் எடுத்துன்னு போகிறதில்ல. அது வேக வச்சு நெல் குத்தின்னு வந்துட்டு அரிசியாக தான் கொடுத்துன்னு இருக்கேன். இல்லை சில பேர் மாவாக்கி அந்த மாதிரி மாப்பிள்ளைய சம்பா கருப்பு கவுனி பண்ணேன் சார். நான் மாவும் கொடுத்துருக்கேன், நொய்யாவும் கொடுத்துருக்கேன். ஜனங்க அதுதான் விரும்புகிறாங்க. இந்த டைம் பண்ணணும் அந்த மாதிரி தான் அதிகமாக. அரிசி வந்து வேக வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, டைம் எடுக்குது. மக்கள் அதான் என்ன அந்த பாரம்பரிய அரிசிகள் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இல்லைங்களா? அதனால் மாவு ரவையாக தான் விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் அதுதான் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி ஐடியா. இப்போ இதை சாப்பிட்டு இப்போ 4 வருஷம் சொல்லிங்க, அதிக காலம் இல்லைன்னா கூட உங்கள்கிட்ட மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி அரிசிகளை வாங்கி சாப்பிட்டு பலன் பெற்றவங்க இருப்பாங்கல்ல, அது எதாவது சொல்ல முடியுமா? இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். என்னதை சாப்பிட்டு என்ன எப்படி மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்குன்னா எப்படி? சுகர் குறைஞ்சிருக்குது, சுகர் பிபி லெவல் குறைஞ்சிருக்குதுன்றாங்க. கருப்பு கவுனியும் மாப்பிள்ளை சம்பாவும். 60ஆம் குருணை பூங்கார் வந்து ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அவர் தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தார் 3 மாதம். அவருக்கு வந்து உணர்ச்சியே இல்லாமல் இருந்தது முட்டி கீழே. அது வந்து நல்லா இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்டதும் யூரின் போகாமல் இருந்தது. யூரின் நல்லா போக ஆரம்பிச்சுன்ற 2-3 தகவல் கிடைச்சிது சார் எனக்கு. ஏன்னா உங்களோட அனுபவங்கள் சொன்னீங்களே, உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருந்துச்சு. ஆமாம் சார், ஃபஸ்ட்டு எனக்கு தான். அதில் நான் தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கினேன். ஆமாம், இல்லைதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம, அதாவது அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கினா தானே சார் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆத்மார்த்தமாக பண்ண முடியும். இன்னும் நிறைய தெரியாத விஷயங்க இருக்குது, தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே தான் இன்னும் கொஞ்சம் தான் தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். சரி, இப்போ உங்கள் பையன்லாம் இருக்கான்ல, இப்போ அவன் இப்போ உள்ள தலைமுறை அதில் மாற்றி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஏதாவது பையன் சொல்கிறாரா? மாற்றினா எந்த மாதிரி? அதாவது இப்போ நான் மதிப்பு குட்டி விற்கிறேன்னு சொல்லி சொன்னேன்ல, அது நீங்கள் இப்போ தான் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னீங்க. பண்ணிட்டு இருக்கேன் சார், ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அதான் அது மட்டும் இல்லாமல் நிறைய வேற இது பண்ணால் இன்னும் 4 ரூபாய் வரும் கூடுதலா, அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாரு பையன். பண்ணலாம். சில பேர் உணவகம் நடத்தலாம்னு நினைப்பாங்க, அதை வேற மாதிரி அந்த மாதிரி. அது பண்ணணும்னா பண்ணலாம். எனக்கு நான் மட்டும் இருக்கிறதுனால இந்த இடத்துல பண்ணுறது கஷ்டம். எல்லாத்தையும் நானே பண்ணுறதுனால அது வாய்ப்பு இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலான்னு பண்ணின்னு இருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா பேர் குமார். இப்போ நீங்களும் அதாவது மனைவிக்கு உதவியாக பண்ணுறீங்க? கண்டிப்பாங்க. ஆமாம், உதவின்னு சொல்றதை விட எல்லாரும் சேர்ந்தா பண்ணுற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதாவது நான் உதவின்னு மாதிரி சொன்னேன். அவங்க என்ன எல்லாரும் சேர்ந்து தான் செய்ய முடியும், அப்படின்னு மட்டும் தனியாக பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம். உங்கள் அனுபவத்தில் அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஐயாவுக்கு வயசு என்ன? 55. ஆமாம். 4 வருஷமாக தான் இது இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி தண்ணி இல்லை நம்மளுக்கு, இப்போ தான் தண்ணி வந்தது. இல்லை தண்ணி வந்ததுனால இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா பொதுவாகவே? இல்லை, அப்போ நம்ம லேண்டில் தண்ணி கிடையாது. அப்போ பெருசாக விவசாயம் பண்ணலை. சுத்தமாக 20 வருஷமாக இங்கே விவசாயமே கிடையாது. இப்போ தண்ணி வந்து மோர்தன தண்ணி வந்த பிறகு தான் இங்கே விவசாயமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பண்ணுறீங்க, சரி. அதான். இல்லை, இது உங்களோட அனுபவத்தில் இப்போ 55 வயசுன்னு சொல்லுவீங்களா? ஆமாம். ரசாயன உரம் போட்டு பண்ணுறதுனாலையும் இப்போ இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுனாலையும் உள்ள வித்தியாசங்களை பற்றி சொல்லுங்கள்.
வித்தியாசம் போது நிறைய வித்தியாசம் சொல்லலாம் சார். இப்போ வந்து அந்த உரம் தான் போட்டு பண்ணியிருந்தோம் அந்த காலத்தில் வந்து. அது நம்மளுக்கு வந்து அப்போ தெரியாது, இயற்கை விவசாயத்தை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது, என்னன்னு தெரியாது. அப்பா பண்ணியிருந்தாரு, அப்போ உரம் போட்டு தான் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து நம்ம ஏற்பட்ட பிறகு இந்த தண்ணி வந்த பிறகு தான் நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் பண்ண உரம் போட்டு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வேறு லைவில் பார்க்குறோம், செல்லில் பார்த்தோம், செந்தமிழ் சார் இருக்காரு, இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிது. அப்போது இப்போ மருந்து இல்லாமல் உரம் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ண முடியும், அதை நம்ம பார்க்கணும். அடுத்த செகண்ட் எனக்கு யோசனை தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இந்த உரம் போடக்கூடாது. அப்போ நம்ம செலவு இல்லாமல் ஒரு பண்ணுறோமா, அதை எப்படி பண்ண முடியும், அது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சும்மா ஏதாவது சொல்லாங்கன்னு அப்படி நம்பிட முடியாது. போய் கேட்டு இப்படி என்னன்னு இப்போ இயற்கை விவசாயம் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. இப்போ அங்கே போன பிறகு தான் நம்மளுக்கு வந்து சார் போன பிறகு தான் இயற்கையாக பண்ண முடியும், அதுக்கு இத்தனை இடுபொருள் தேவை, இதெல்லாம் இது இருந்தால் வந்து ஒரு விவசாயத்தை எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் விவசாயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணது வந்து 60ஆம் குருவை ஒரே ஒரு வாய்க்கால் மட்டும், சின்னதாக ஒரே ஒரு, ஏன்னா நம்ம டெஸ்டிங் பண்ண இல்லையா, சும்மா எடுத்த போட முடியாது, ஒரே ஒரு வாய்க்கால் மட்டும் பண்ண ஃபஸ்ட்டில் வந்து தேமோர் கரைசல், ஃபஸ்ட்டில் ஒரு 10 days, ஒரு 15 நாள் கழிச்சு அமுத கரைசல், அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு ஜீவாமிர்தம், அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு பஞ்சகாவி. இது அப்படியே ரொட்டி அமிருக்கு ஒன்று ஒரு 15 மீன் அமிலம் கரெக்டாக 15 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தேன். லாஸ்ட் மினிட்ல நெல் கதிர் வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிசஸ் அட்டாக் ஆயிடுச்சு. இது இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது டிசஸ் அட்டாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அமிருக்கு அப்படியே கதிரெல்லாம் அப்படியே வட்டமாக அப்படியே போயிடுச்சு. அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி திருப்பி நம்ம தேடுதல் வேட்டை பண்ணுறோம், இன்னும் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு நம்மள யாரும் கேட்க முடியல, தேடுதல் இன்னும் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டாக பத்திலை கரைசல் போட்டால் சரியாக போகுதுன்னு ஒரு தகவல் கிடைச்சி செல்லு மூலியமாக கிடைச்சி. நான் வேப்பிலை இலைகள், அந்த இலைகள் 10 இலை மூலிகையில் 10 இலைகள் 10-15 இலைகள் போட்டு ஒரு 10 days வந்து ஊற வச்சுட்டு நொச்சி அதெல்லாம் போட்டு ஒரு 10-15 இலை போட்டு 10 days வந்து அதை லிக்விட் பண்ணி ஊற வச்சு அதுலேருந்து 10 லிட்டருக்கு 1 லிட்டரு ஆட் பண்ணி அடித்தேன். ஒரே ஒரு 1 weekல ஸ்டடி ஆயிடுச்சு. மொத்தமே கதிர் வந்துச்சு சார். அது அப்படியே வட்டமாக போயிட்டு இருந்தது. அந்த 10 இலை கரைசல் அடித்த உடனே மொத்தமே கதிர் வந்துச்சு சார். நான் நினச்சே பார்க்கல, இது ஈக்குவலாக அது அப்படியே டோட்டலாக வந்துச்சு. அப்படி அதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதுலேருந்து நம்ம அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், அது வந்து இயற்கையாகவே செய்ய முடியும். அதாவது அனுபவங்கள் தான். அனுபவம் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி யார்ட்டையும் போய் கேட்கல, நீங்களா பண்ணி பார்த்துட்டு. ஆமாம், அதில் அந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு மருத்துவர் மாதிரி சொல்லலாம். ஆமாம், சொல்லுவாங்க விவசாயிகள் கூட ஒரு மருத்துவர் அப்படிதான் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா அந்த அனுபவங்களில் தெரிஞ்சுக்கணும். பெரிய விவசாயத்துக்காண்டி படிச்சுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களோட அனுபவமே போதும். ஆமாம், சரி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஈல்டு நல்லா வந்தது எனக்கு. அந்த கதிர் வந்துச்சுங்க. அந்த 10 இலை கரைசல் அடித்த உடனே எல்லாமே அந்த பழையபடி நெல் வந்து நல்லா வந்துச்சு. அறுவடை எல்லாமே வந்து பார்த்தாங்க, பக்கத்தில் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் நல்ல ஈல்டு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட அந்த 10 days 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். அப்போ தான் இது வந்து முன்கூட்டி, அது வருமுன் காப்புன்னு சொல்ல முடியாது. அதுதான் இயற்கை விவசாயமே. வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் எட் அந்த மாதிரி தான் வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும். இப்போ எருவெல்லாம் போடுறீங்களா, எருவு இல்லைன்னா கூட பார்த்தா இந்த மாதிரி தலைகள் நவதானியம் வரைக்கிறோம் பார்த்தீங்களா, அது பண்ணால் கரெக்டாக இருக்குது சார். நம்மளுக்கு எந்த உரமே அது எந்த தழையும் போட எருவும் ஜாஸ்தி போட அடி தலை உரம் கூட எதுவுமே போட தேவை. நீ வந்து அந்த நவதானியம் விதைச்சிட்டு அந்த 60 நாளில் மடக்கி விழுந்துட்டோம்னா உனக்கு அதே சத்து சரியாக போகுது. பயிருக்கு வேறு எதுவும் போட வேண்டிய அவசியமே கிடையாது. முக்கியமாக நைட்ரஜன் சத்து அதில் கிடைக்குது. அதே போதும். ஆமாம். இன்னொன்று நம்ம வந்து சீக்கிரமாக எந்த நெல்லாக இருந்தாலும் அந்த 20 நாள் 15 நாள் நட்டணும். அதுதான் பெஸ்ட்டு. அது விதை ஊனி விதை விதைச்சிட்டு நாற்றுலேருந்து பிடிங்கி நடுறது 15 நாள் 20 நாளில் நட்டணும். அது எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்ட். எக்ஸ்ட்ரா போனால் அது உதகுது. இல்லை, சில பேர் தெரியாமல் நான் ஒரு இடத்துல பேசும்போது 30 நாள் 40 நாள் நாங்கள் அதெல்லாம் அதிகம் ஒன்றுமே அது வேஸ்ட். 20 நாள் 15-20 நாள் நட்டணும். ஒற்றை நாற்று நடுறது ரொம்ப நல்லது. ஆமாம். நீங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 3/4 அடிக்கு இல்லை 1/2 அடிக்கு 3/4 அடிக்கு ஒன்று நடுறது பெஸ்ட். ஆமாம், ரொம்ப நெருக்கி நட்டோம்னா அது வந்து ஈல்டு வரமாட்டேந்து, அது பிரச்சனை. இதுதான் வந்து இயற்கை விவசாயம் ஃபண்டமெண்டல் பேசிக். ஆமாம். அப்புறம் களை எடுக்கிறதுலாம் களை எடுக்க இதில் கோனா விட்டர் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் அந்த மாதிரி கோனா விட்டர் இன்னும் வாங்கலான்னு இருக்கோம். அது என்ன பண்ண, கோனா விட்டர் வாங்கும்போது நம்ம அந்த நேர் வந்து கரெக்டாக நம்ம மிஷின் போட்டு நடணும். இந்த கயிறு ஆமாம், கயிறு எடுத்துட்டு அதை மூலிமா கரெக்டாக தான் கோனா விட்டர் ஓட்டம் பண்ண முடியும். ஆமாம், அது உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கோனா விட்டர் ஓட்டுறதுக்கு வந்த வழி வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம அப்படியே நட்டோம்னா வராது.
இல்லை அந்த ஆங்கிள் போட்டு இழுக்கிறாங்க பற்றி அந்த மாதிரி இழுத்துட்டு அந்த பாயிண்டில் கரெக்டாக இப்போ கட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணல நீங்கள்? இன்னும் பண்ணல, நான் அதை வாங்குற எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலான்னு இருக்கோம். சரி, அந்த ஒற்றை நாட்டு நடவு முறையில் நல்ல பலன் இருக்கு. நல்ல பலன், நல்ல தூரில் நல்ல தூர் கட்டுது, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க நிறைய இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அதாவது ஒரு நெல் போதும். ஆமாம், ஒரு நெல் ஒற்றை நாற்று தான். ஒற்றை நாட்டுங்க ஒரு நெல் தான், ஒரு நெல்லில் வரக்கூடியது நடுறது. இப்போ நம்மளுக்கு வேலையாட்களும் கம்மி, வேலையும் மிச்சம், எல்லாமே மிச்சம். இப்போ நாற்று புடங்கிறது குத்தா பிடுங்கி வச்சா அது ஆட்கள் நிறைய தேவை. இப்போ ஒரு நாற்று நடும்போது நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது 10 பேர் நடுறது 4 பேர் நட்டால் போதும். இப்போ வேலையாட்கள் மிச்சம் நம்மளுக்கு. இப்போ நெல்லும் நெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 2 கிலோ இருந்தால் கூட போதும், 2-2.5 கிலோ மிச்சம். அதுவே நம்மளுக்கு ஒன்று ஃபெயிலியர் ஆனால் கூட அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. அதான் வந்து பெஸ்ட். சரி, இப்போ நீங்கள் இப்போ உங்களோட அனுபவத்தில் ஏதாவது நீங்கள் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணியிருக்கீங்களா, இப்போ தான் பண்ணுறீங்களா? இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம், அப்பா இருக்கும் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து இன்னும் உரம் போட்டு பண்ண விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், எல்லாமே உங்கள் நிலத்தை சுற்றி உள்ளதை எடுத்து பயன்படுத்துகிறீங்க. கவியானவங்களும் நீங்களே பண்ணி நாங்கள் போட்டுக்கிறோம். நீங்களே மற்ற மீன் எல்லாமே நீங்கள் எல்லாமே நம்மளே தயார் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஏதாவது பயிற்சி எடுத்தீங்களா இங்கே போய்ட்டு? பயிற்சி எல்லாம் இல்லை சார், நம்ம செல்லில் நம்ம பார்த்தோம்னா எதை இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதே பார்த்து பண்ணிக்கிட்டீங்க? அதிலே பார்த்து பண்ணி. பரவாயில்லையே. ஆமாம் ஆமாம். இப்போ நம்மாழ்வாருடைய அந்த ஒன்று தட்டணும்னா அதில் அப்படியே லைனாக அவர் என்னென்ன வருதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அவர் சொல்லக்கூடிய சொன்ன மாதிரி இன்றைக்கி செல்லு ஏதாவது வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் விவசாயத்துக்கு நல்ல பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்திக்கிறது. கண்டிப்பாக நல்லது. ஆமாம் ஆமாம். பிரித்து பண்ணுறீங்க, அதாவது நெல் அது தவிர மற்ற பயிர்கள் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாம், பயிர், மிளகாய், இதெல்லாம் மிளகாய் அந்தந்த சீரப்பு. இப்போ நிலக்கடலை நிலக்கடலை பண்ணிக்கிறோம், அது முடிச்சோடனே இப்போ கழனி பண்ணியிருக்கோம். இப்போ நிலக்கடலை எடுத்துகிட்டு கழனி பண்ணியிருக்கிறோம். பொதுவாக இந்த பகுதியில் என்ன விவசாயம் நல்லா இருக்குது? இங்கே எல்லாம் கழனி தான் சார் அதிகம். நெல் தான். அது வந்து மற்றதெல்லாம் இப்போ இதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் தான் பக்கத்தில் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து பாரம்பரிய நெல் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அவங்களாம் பார்த்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்களே என்ன இந்த மாதிரி சார்? அந்த மாதிரி அந்த எண்ணமே அவங்களுக்கு வரல சார். எங்கிட்டே கேட்குறாங்க சார், ஏன்பா இதுக்கு காம்ப்ளெக்ஸ் 5 மூட்டை போட்டேன், மேல் உரம் யூரியா போட்டேன், இன்னும் எத்தனை மூட்டை போனோம் என்னையே கேட்குறான் வந்து. அது எனக்கு அப்படியே தலை சுத்துது நேத்தி. நம்மளுக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு தெரியும், நம்மகிட்டே கேள்வி கேட்குறாங்க சார். பாரு எப்படி தூர் கட்டிக்குது பற்றியா, இதுக்கு 5 மூட்டை போட்ட காம்ப்ளெக்ஸ், இது 4-5 மூட்டை யூரியா போட்டேன். உங்களை மாத்துறாங்க? நான் மாற்றலை, அவன் பெருமையை சொல்கிறான். அவன் பெருமையாக சொல்கிறான். இல்லை அதான் சொல்லேன், உங்களை அந்த வழிக்கு கொண்டுற மாதிரி தானே. ஏதாவது நான் இந்த மாதிரி போட்டு நல்லா தூர் பிடிச்சிருக்கு, அது இது அந்த மாதிரி நீயும் போடு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் அதில் உறுதியாக இருக்கீங்க. கண்டிப்பாக சார். நல்லது. இல்லை அவங்க நம்மகிட்டே கேட்கும்போது அவனுக்கு அந்த எல்லாம் வேடிக்கை பார்த்து சிரிச்சாங்க சார். இல்லை சார், அதாவது அவங்க புரிதல் இல்லை அவங்களுக்கு. ஒரு செயல்னாக்கா பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு புரிதல்னு யோசிக்கணும். நீங்கள் பண்ணுறீங்க, நம்மளும் கேட்கலாம் இல்லையா? கேட்க மாட்டானே, எப்படி பண்ணுறீங்க இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்மளை கேட்க மாட்டாங்க. அப்படின்னா அவன் மைண்ட் செட்டிங் இல்லை அந்த அளவுக்கு, அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கூட தன்மை இல்லை. அதே தான் ஐயா. இப்போ நீங்கள் இப்போ அம்மா சொன்னாங்க, நீங்கள் உங்கள் பசங்களும் சேர்ந்து உதவி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், கூட்டு குடும்பம் விவசாயம் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பமாக சேர்ந்தது பண்ணாதான் அந்த காலத்தில், இந்த காலத்தில் கூட பார்த்திங்கன்னா குடும்பமாக பண்ணாதான் போதுமான அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்கும், இப்போ பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா வெளியாட்களால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களால வேறு சில பிரச்சனைகளும் வரும். கண்டிப்பாக. அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப இது பண்ணுற மாதிரி அவங்க பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது அவங்கள. இப்போ நீங்கள் என்ன பையன் உங்களுக்கு ஏதாவது சொன்னீங்களா? பையனும் உதவி பண்ணுறாருன்னீங்களே? ஆமாம் சார், இந்த வந்திருக்கார். சரி. பையன் தம்பி உங்கள் பேர்? ஜவஹர் சார். தம்பி இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். என்ன படிக்கிறீங்க? BE BBB படிச்சுருக்கேன் சார். படிச்சிருக்கீங்க. அதாவது படிச்சுக்கிட்டே நீங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த உதவி விவசாயத்தில் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக சார். ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இன்றைக்குள்ள பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படிப்புன்னு இருப்பாங்க, ஆனால் அங்கே விவசாயத்துக்கு நிறைய உதவி பண்ணுறீங்கன்னு அம்மா அப்பாவும் சொன்னாங்க. ஆமாம் சார். உங்களுக்கு தெரிஞ்ச வகையில், அதாவது விவசாயத்தை பற்றி இப்போ அதுவும் சொல்லப்போனால் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். இயற்கை விவசாயம்னா என்ன? ஏன்னா எல்லாமே நெட்டில் பார்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்கும் உனக்கு. ஆமாம் சார். நீ புரிஞ்சுக்கிட்ட வகையில் என்ன உனக்கு புரிஞ்சுக்கிட்ட, அதே மாதிரி நீ அவங்களுக்கு என்னெல்லாம் உதவியெல்லாம் பண்ணுற, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஃபஸ்ட்டில் நம்ம இயற்கை விவசாயம் பார்த்து எந்த ரசாயன உரம் இல்லாமல் பண்ணுறோம் சார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எருவு, சாணம், கோமியம், எருவு, அப்புறம் தழை, இது மட்டும் தான் போட்டு பண்ணுறோம். எந்த காம்ப்ளெக்ஸ், யூரியா எதுவும் நம்ம போடுறது கிடையாது. உரமே போட கிடையாது. அதுக்கப்புறம் விதை நிறுத்தி இப்போ ஒன்று பண்ணுவோம் சார். நெல் வந்து போடுறதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி பண்ணுவோம்.
தண்ணியில் வந்து பண்ணாதான் நல்லது ஆமாம், அப்படிங்கிறது நம்ம வந்து அதில் நெல் எல்லா நெல்லும் 100% முளைக்குன்றது கேரண்டி. அதே விதை நேர்த்தி பண்ணோம்னா அதில் வந்து 99% முளைக்கும் நல்லா. அதுவும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வரும். அந்த ஒரு சில நெல் வீக்காக இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம விதை நேர்த்தி பண்ணும்போது 100% கரெக்டாக முளைக்கும். அதுக்கோசரம் நம்ம தண்ணியில் உப்பு கலந்துட்டு அதை முட்டை வச்சு செக் பண்ணுவோம். அது வந்து ஒரு 4 நாளும் மேலே மிதக்கணும் ஃபுல்லாக. மற்ற ஃபுல்லாக கீழே போகக்கூடாது, மேலே போகக்கூடாது. நான் ஒரு காயின் அளவுக்கு மேலே முட்டை தெரியுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு அதில் நெல் போட்டு அது மேலே வரதெல்லாம் எடுத்துருவோம். அப்புறம் அந்த அடியில் இருக்கிற நல்ல முளைப்பு திறன் கூடிய விதையை எடுத்து அப்புறம் தண்ணியில் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாற்று விடுவோம். அதில் நம்ம வந்து டேமேஜ் ஆன நெல் மொத்தம் கஷ்டம். அதனால் நாற்றும் நல்லா வீரியமாக வரும். பயிர் ஊக்கிகள்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ பஞ்சகவியா, அமிர்த கரைசல், அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அமிர்த கரைசல் இருக்குது, ஜீவாமிர்தம் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணலாம், தண்ணிலையும் ஆன் பண்ணி விடலாம். ஒரு ட்ரம் எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரேனா ஒரு டேங்க்குக்கு ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி ஊற்றி அடிக்கலாம். அப்படின்னா பெரிய ட்ரம்மில் அமிர்த கரைசல் ஊற்றிட்டு அதை வந்து கீழே வந்து குழா மாதிரி ஆன் பண்ணிட்டு ஃபுல்லாக தண்ணி போடுறப்போ அது பட்டு போயின்னு இருக்கும். அடுத்து பஞ்சகாவியம் வந்து 5 சேர்ப்போம். அதில் சாணம், கோமியம், பால், தயிர், நெய், மொத்தம் இது 5 போட்டு ஒரு 5 நாள் வச்சு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை தண்ணியில் விடலாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி. பொதுவாக இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும்ல, எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா விடுவீங்க? 15 நாளைக்கு ஒரு முறை கம்பல்சரி ஒரு மருந்து அடிச்சே ஆகணும். ஆமாம், ஸ்ப்ரே பண்ணணும். அப்படிலாம் இது வந்து டானிக் மாதிரி செயல்படுது. நம்ம ஒரே முட்டை உரம் கொடுத்துட்டு அதை பயிர் எடுத்து கொடுத்துட்டு அப்பப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மாதிரி டானிக் டெய்லி அப்பப்போ பயிருக்கு நம்ம கொடுத்துனே இருக்கிற மாதிரி எனர்ஜி மாதிரி. சரி, வேறு கடைசியாக ஏதாவது இது கதிர்நாவாய் பூச்சின்னு ஒன்று வரும் கதிர் டைமில். அதுக்கு வந்து 3Gன்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இது 3த்தையும் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஒரு நாள் கோமியத்தில் ஊற வச்சுட்டு அது வந்து 30 ml ஒரு டேங்க்குக்கு அடிப்போம். அது கண்ட்ரோல். அதுக்கப்புறம் வசம்பும் அடிக்கலாம். வசம்பு எப்படி பண்ணுவீங்க? வசம்பு வந்து இடிச்சுட்டு நம்ம ஊற வைக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு லேட் ஆகும்போது நம்ம குண்டால் போட்டு காய வச்சு அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இது மதிப்பு கூட்டி பொருள் வைக்கிறது சார். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து வெறும் கவரில் கட்டி கொடுத்துருந்தோம் அரிசிலாம். அது இல்லாமல் நெல்லாக கொடுத்துனது தான். இப்போ வந்து அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ்ஸிங் பேக்கெட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் பேர் லேபிள் மாதிரி வரணும். அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போத்துக்கு பண்ணிட்டீங்க. ஆமாம். இது மக்கள் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது விளம்பரப்படுத்தி பண்ணுறீங்களா? இல்லை, எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாலே அதிலே வாங்கிக்கிறாங்க. நாங்கள் வெளியோன்னு எடுத்துன்னு போய் கொடுக்கல, அவங்க இங்கேயே வந்து வாங்கிடுவாங்க. இங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சில பார்சல் கேட்கவும் பார்சல் அனுப்புறீங்க. ஆமாம். எதிர்காலத்தில் இப்போ உனக்கு இப்போ அம்மா அவங்களுக்கு அந்த ஐடியாலாம் இருக்காது, உனக்கு ஒரு யோசனை இருக்கும்ல. இப்போ ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர், ஒரு சில பேர் வேறு வேலைக்காக போகிறாங்க. இப்போ நீ படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட விவசாயத்தில் இப்போவே உனக்கு அனுபவம் இருக்குது. என்ன வயசு? 24 சார். 24 இருந்தாலும் இப்போவே விவசாயத்தில் நல்லா இறங்கி பண்ணிகிட்ருக்க. எதிர்காலத்தில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது இல்லை? என்ன மாதிரி யோசனைகள்லாம்? ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு இதுவும் சைடில் கம்பல்சரி, எந்த வேலைக்கு போனாலும் இது கம்பல்சரி சைடில் ஒரு இதுவாக இருக்கும் கண்டிப்பாக. சரி, இப்போ இதில் விளைஞ்ச பொருட்களை சாப்பிட்றதுனால இப்போ எல்லாமே இயற்கையாக தான் விளையுது. எல்லாமே நெல் மட்டும் இல்லை, மற்ற பயிர்களும் அதை சாப்பிட்றதுனால இப்போ அம்மாவுக்கு சில பிரச்சனைகள் சரியாச்சுன்னாங்க. இன்னும் சில வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சில பேர் சொன்னாங்க. உனக்கு நீ எப்படி ஏதாவது நீ வெளியெல்லாம் போய் காலேஜில் படிக்கிறதுனால வெளி சாப்பாடெலாம் சாப்பிடுவேன், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல சார்? நம்ம இங்கே வெறும் நைட்டு சாதத்தை கரைச்சி குடித்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சார். அந்த டேஸ்ட் அங்கே வருமானம் வராது சார். டேஸ்ட் மட்டும் இல்லை, உடல் நலம் நல்லா இருக்குது சார், ரொம்ப பெட்டராக. அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, என் சாப்பாடு நல்லா இருக்குது, மாதிரி விஷயங்களை தான் நான் கேட்குறேன். என் சாப்பாடு நான் எடுத்துப்பாங்க. அதான் இப்போன்னு இல்லை, முன்னாடிலேருந்தே எங்கள் சமையல்னா நல்லா சாப்பிடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம பாரம்பரிய அரசுகளுக்குன்னு ஒரு கஞ்சி எடுத்துன்னு போனால் கூட வாங்கி கொடுப்பாங்க சார். அதான் சரி. அதான் அதில் ஒரு குணங்கள் இருக்குது. ஒரு எந்தவித பிரச்சனைகளும், உடல் நல பிரச்சனைகள் ஏதாவது சில பேர் சாப்பிட்டா வயிறு வலிக்கும்பாங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இல்லை, ஆமாம், அதனால தான் அதை கேட்டேன். இன்னொன்று, அந்த அரிசி நெல்லை வந்து நாங்களே வேக வச்சுக்கிறோம். புது நல்ல தண்ணியில், சுத்தமான தண்ணியில் நாங்களே நெல் வேக வச்சு நாங்களே காய வச்சு போய் குத்தின்னு வரோம். அது எல்லாத்தோட பெஸ்ட்டு. நல்லா இருக்கும். ஆமாம். இன்னொருத்தர் ஒரு சில இடத்துல நெல் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்களே வச்சு அரைச்சி கொடுத்துதான் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா அது வந்து சீக்கிரம் காலையில் வச்சா நைட்டு கட்டு போயிடுது. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து அதே தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நெல்லுக்கு யூஸ் பண்ண தண்ணி அதே தண்ணி யூஸ் பண்ணுறதுனால உடையாமல் இருக்கிறதுக்கு யூரியா போடுறதா கேள்விப்பட்டேன். இப்போ நான் இங்கே விளைஞ்ச நெல் வந்து கொடுத்து அனுப்பினேன் எங்கள் மூத்தாருக்கு. அவங்க போயிட்டு வேற ஒருத்தர்கிட்ட குத்து ரைஸ் மில்லு அவங்களே வேக வச்சு குத்தி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. காலையில் வடித்தா மதியத்துக்கே சாதம் நல்லா இல்லை, கெட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதான் அதை இப்போ நீங்கள் இயற்கை முழுக்க அதை இயற்கைங்கிறது கடைசி வரைக்கும் அந்த நெல்லை அரிசி ஆக்குற வரைக்கும் நம்மளே பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நல்லது. அதாவது நீங்கள் 3 பேரும் நிறைய தகவல்கள்லாம் சொன்னீங்க. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. அதுவும் இந்த சின்ன பையனை இந்த மாதிரி விவசாயத்தில் இறக்கி பண்ணுறது பெரிய எங்கள் பெரிய பையன் இருக்கான் சார், பிஎஸ் நர்சிங் முடிச்சுட்டான், இப்போ எம்பிஏ முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறான். சரி சரி. அவனுக்கும் எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு டைம் இல்லை, வேலைக்காக வேண்டி போயிருக்காரு. போயிருக்காரு. சரி சரி சரி. நல்லது. இருந்தாலும் அந்த உணவுகள் கொடுப்பீங்களா? கொடுத்து அனுப்பீங்க, வந்தால் சாப்பிடுவார். நல்லது. மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.